வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா. நேர மேலாண்மையை குறித்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. அதாவது ஒரு 6 கோல்டன் ரூல்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா. 6 செய்யக்கூடிய விஷயம், 6 செய்யக்கூடாத விஷயம், இந்த இரண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமான உங்கள் லைஃப்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே இந்த 6 ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த 6 ரூல்ஸை கட்டாயமாக விளக்கணும், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கட்டாயமாக வெற்றியாளராக நீங்களும் வலம் வர முடியும், ஓகேங்களா. ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் ஷெட்யூல், ஓகேங்களா. நம்ம மக்களில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர்களுக்கான ஷெட்யூலை வந்து உருவாக்குறதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பீரியட் இருக்கும். ஒருத்தங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் கிடைக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஒரு 6 மணி நேரம் கிடைக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் கிடைக்கலாம், ஒருத்தவங்களுக்கு 2 மணி நேரம் தான் கிடைக்கலாம். ஸோ அந்த நேரத்திற்குண்டான எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இந்த ப்ரிப்பேர் யுவர் ஓன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. உங்களுக்கான அட்டவணையை நீங்களே போடுங்க. இதுதான் வந்து லைஃப்பில் மிக மிக முதல் முக்கியமானது, ஓகேங்களா. சரி, ஓகே, அது ஃபஸ்ட்டு. இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் யுவர் டார்கெட்ஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஷெட்யூல் போட்டிங்க, உங்களுடைய டார்கெட் என்ன, உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத நீங்கள் அதில் எழுதணும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆகுறீங்க, இல்லை குரூப் 1 எக்ஸாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அப்போ அதற்கு தேவையான விஷயங்களை உங்கள் டார்கெட்டு நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ குரூப் பண்ண அளவுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு படிக்கணும், எவ்வளவு நேரம் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது உங்கள் மனது என்ன பண்ணும், ஆழமாக தேட ஆரம்பிக்கும். அதற்குண்டான சீரியஸ்னஸ் என்பது உங்களுக்கு கட்டாயமாக வர ஆரம்பிக்கும், ஒரு பயம் வந்து வர ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த டார்கெட் என்பது எழுதுவது மிக மிக முக்கியமான ஒன்று, ஓகேங்களா. ஸோ அதற்கு மூன்றாவது என்ன அப்படின்னா மேக் டெட்லைன், ஓகேங்களா. ஸோ ஓகே, நீங்கள் ஷெட்யூல் போட்டுட்டீங்க, டார்கெட்டை எழுதிட்டீங்க, அதற்காக வந்துட்டு பல ஆண்டுகள் 10 வருஷம் 20 வருஷம் அப்போ போயிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு இந்த 1 வருடத்துக்குள்ளே நான் போயாகணும், இந்த 2 வருடத்துக்குள்ளே நான் போயாகணும், இந்த 3 வருடத்துக்குள்ளே போயாகணும், இந்த இதுக்குள்ளே நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றது பண்ணணும். இந்த டெட்லைன் என்பது வந்து அந்த டார்கெட்டுக்கு மட்டும் பொருந்தாது. இப்போ நீங்கள் ஒரு லெசன் வந்துட்டு படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள்களுக்குள்ளே இந்த லெசனை படித்து முடிச்சிடணும், 1 நாளுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு டெட்லைன் வைங்க, ஓகேங்களா. ஸோ டெட்லைன் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் அப்படின்றது க்ரியேட் ஆகும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு எங்கேயாவது போய் கிரிக்கெட் விளாட போகிறோம் அப்படின்னா அப்போ விளையாடி கொண்டிருக்கும் போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா நம்ம அதை இன்னும் முடிக்கணும் அப்படின்றது தோணும். அதே மாதிரி இது நீங்கள் ஆஸ்பிரன்ஸ் நிறையா ஃபீல் பண்ணியிருக்கலாம். மேரேஜுக்கு போவீங்க, மேரேஜு, காது குத்து, இந்த மாதிரி எங்கேயாவது போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிங்க, நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னாலே அந்த மேரேஜில் உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன், ஓகேங்களா. ஸோ அப்போ உங்களுக்கான டெட்லைனை வந்து உருவாக்குங்க, அது உங்களை இன்னும் வந்து புஷ் பண்ணும், ஓகேங்களா. ஓகே, அடுத்தது 4th ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே, வீக், மந்த் பிளான் இதை வந்து போடுங்க, ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம், இந்த வாரத்திற்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதத்து முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான பிளானை வந்து போடுங்க, ஓகேங்களா. இன்றைக்கான பிளானு, இந்த வீக்குக்கான பிளானு, இந்த மந்த்துக்கான பிளான், இந்த மாதிரி பிளானை வந்து பிரித்து போடணும், ஓகேங்களா. ஒரு வேளை இது முடிக்க முடியாதது அப்படின்றது கணக்கு கிடையாது. பட் உங்களுடைய டே பிளான், வீக் பிளான், மந்த் பிளானை போடுங்க. அப்போ தான் வந்து அதில் அந்த பிளானில் வந்து நீங்கள் ஒரு 100 லெசன்ஸ் என்பது போடுறீங்க அப்படின்னா உங்களால் கட்டாயமாக ஒரு 70 லெசனாவது நீங்கள் முடிப்பீங்க இந்த மாதிரி பிளான் போடும்போது, ஓகேங்களா. சரி, ஓகே. மிக முக்கியமான 5வது விஷயம் என்ன அப்படின்னா ஆக்ஷன், ஓகேங்களா. ஸோ எல்லாமே போட்டிங்க, ஷெட்யூல் போட்டிங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, எல்லா பிளான்லாம் போட்டாச்சு. பட் என்ன, ஆக்ஷன் பண்ணணும், ஓகேங்களா. அதை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணணும், ஓகேங்களா. ஸோ வெறும் ஷெட்யூலை மட்டும் போட்டு நம்ம செவுத்தில் ஒட்டி வைக்கிறனால எந்த பயனுமே உருவாகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அதற்கான ஆக்ஷன்ஸில் ஈடுபட ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஆக்ஷன் என்பது மிக மிக முக்கியம், ஓகேங்களா. ஸோ 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி ஈஸ் எ கீ, ஓகேங்களா. கன்சிஸ்டன்சி ஈஸ் எ கீ என்று ஒரு இதுவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஆக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் பண்ணிட்டு விட்டுட்டாலோ இல்லை 1 மாதம் பண்ணிட்டு விட்டுட்டாலோ அது என்னது, பயனற்றது, ஓகேங்களா. கன்சிஸ்டன்சி என்பது நீங்கள் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் படித்தா கூட அதை தினம்தோறுமே படிக்கணும், ஓகேங்களா. ஸோ அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இலக்கை வந்து அடைவதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இந்த நேரம் என்பது என்னது, காசு கொடுத்து திரும்ப வாங்க முடியாத ஒன்றாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இந்த ஒரு நிமிஷம் வந்து போயிடுச்சு, ஓகேங்களா. இதை என்னால் வந்து காசு கொடுத்து வாங்க முடியுமா அப்படின்னா
பண்ணால் வாங்க முடியாது. டைமண்ட் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. கோல்டு கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. ஸோ கட்டாயமாக இதை வந்து திரும்பி வாங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு முடிந்துடும், இந்த நாள் என்பது முடிந்துடும். ஸோ வந்துட்டு ப்ராப்பராக எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்டை பயன்படுத்த தொடங்குங்க அப்படின்றது மிக மிக முக்கியமானது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டில் நேரத்தை செலவிடுவதற்கு ப்ராப்பரான ஒரு ஷெடியூலை மேக் பண்ணி, இந்த டயத்தில் நம்ம இது பண்ண போகிறோம், இந்த டயத்தில் இது பண்ண போகிறது கிடையாது, இந்த டயத்தில் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்கான உங்களுக்கான ப்ராப்பரான ஷெடியூலை வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது. அப்போ வந்து பண்ணக்கூடாதது என்ன அப்படின்றது சில விஷயங்கள் இருக்கும். நம்ம நண்பர்கள், மக்கள் பெரும்பாலும் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா, அவாய்ட் சோஷியல் மீடியா. ஓகேங்களா? சோஷியல் மீடியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்டு ஒரு நாளைக்கு 1.5 GB 2 GB போட்டு வச்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், யூடியூப்பில் போய்ட்டு ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து படிக்கிறக்காக ஏதோ ஒரு வீடியோ பார்க்கலான்னு போவோம். பட் என்ன ஆகும், அப்படியே அது கீழே வந்து சஜஷனில் ஒவ்வொரு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ பார்த்து முடித்தோம் அப்படின்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாலிடாக அந்த வீடியோ பார்க்குறதுலே உங்களுக்கு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியாது இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டோமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மற்ற சோஷியல் மீடியா தளங்களாக இருக்கட்டும், அதுலேயுமே நீங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்படி கண்டினியூஸாக அது உங்களை டெம்ப்ட் ஆக்குற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அவாய்ட் சோஷியல் மீடியா. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எல்லாத்துலேயுமே லாக் அவுட் பண்ணிவிட்டு, அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஒரு உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதெல்லாம் இன்ஸ்டாலே பண்ணாதீங்க அப்படின்றது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்போன். என்ன சார் போஸ்ட்போன் அப்படின்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தள்ளி வைத்தல் அல்லது தள்ளி போடுதல், போஸ்ட்போன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கே நம்ம பண்ண தொடங்கணும். ஓகேங்களா? முதலடியை இன்றைக்கே வைக்கணும். நம்ம மக்களில் பெரும்பாலானோர் பண்ணுறது வந்து இதுதான். ஓகேங்களா? நம்மளே வந்து வீடியோ பதிவு கொடுக்கும்போது டெஸ்ட் இது சம்திங் ஏதாவது பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ இருந்து நீ படிக்கிற அப்படின்னு யார்ட்டையாவது கேட்டேன் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார், திங்கட்கிழமையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன், புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு தள்ளி போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது கட்டாயமாக பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நன்றே செய் அதையும் இன்றே செய் அப்படின்ற கான்செப்ட் படி இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணும். தள்ளி போடுவது என்பது மிக மிக டேஞ்சரஸான ஒரு விஷயம். அது தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம அடையவே மாட்டோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அவாய்டு நெகட்டிவ் பீப்புள். ஓகேங்களா? அவாய்டு நெகட்டிவ் பீப்புள். நம்மளை பக்கத்தில் வந்து எப்பயுமே பாசிட்டிவான பீப்புள்ஸை வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவான பீப்புள்ஸ் வந்து நம்ம படிச்சுட்ருப்போம், ப்ராப்பராக தான் நம்ம படிச்சுட்ருப்போம். பக்கத்தில் இருக்கவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏன்னா 25 லட்சம் பேர் காம்படிஷன் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாமில் உன்னால் வாங்க முடியுமா, இந்த எக்ஸாமில் உன்னால் வாங்க முடியுமா, இதெல்லாம் காசு கொடுத்து போகிறது, இதெல்லாம் நீ செலவு பண்ணி தேவையில்லாமல் எதுக்கு படிச்சுட்ருக்கிற, காசு கொடுத்து அவங்க ஜாப் வாங்கிட்டு போக போகிறாங்க, நீ எதுக்கு படிச்சுட்ருக்க, உன்னால் இது முடியாது, உன்னால் இதை செய்ய முடியாது, உன்னால் கட்டாயமாக இதை முடியாது, டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் கூட உங்களை சுற்றி இருக்கவங்க நெகட்டிவாக மாற்றி விட்ருவாங்க. ஸோ கட்டாயமாக அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள், பாசிட்டிவ் பீப்புள் கூட மட்டும் சேருங்க. ஓகேங்களா? ஸோ ஹார்டு. என்ன ஹார்டு, அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக கடினத்தன்மை, கஷ்டமாக இருக்குமோ ஒரு வேளை அப்படின்னு நினைக்கிறது. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் படிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் ஒரு புக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி புத்தகத்தை பார்த்தே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ, ரொம்ப கடினமாக இருக்குமோ, நம்மளால் படித்து முடிக்க முடியுமா அப்படின்றது நினைக்கிறது. ஓகேங்களா? கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அதை தாண்டி அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கும் போதே அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேஜ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல் நாள் 10 பேஜ் படித்தா செகண்ட் நாள் 10 பேஜ் அப்படின்னு படித்தா கூட 10 நாளில் அந்த 100 பேஜ் என்பது என்ன முடிஞ்சிடும். ஆனால் நம்ம கையில் அந்த 100 பேஜை வச்சுக்கிட்டே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சாலே அது கட்டாயமாக என்னது முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அடுத்தது 5வது திங்ஸ் என்ன அப்படின்னா லேசினஸ். ஓகேங்களா? ஸோ சோம்பேறித்தனமாகவும் நம்ம இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ சோம்பேறித்தனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போ பார்த்தாலும் தூங்குறது, எப்போ பார்த்தாலும் எந்திரிக்கிறது, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு படிக்கிறேன், கொஞ்ச நேரம் இது பண்ணிட்டு படிக்கிறேன் அப்படின்றதும் இந்த லேசினஸ் என்பதை அறவே தவிர்க்க வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ திங்க் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இவங்க ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள் வச்சோம்னா இது நமக்கு நாமே வந்து என்னது நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிறது. நம்மளால் இது முடியுமா, நம்ம பேருக்கு வந்து படிக்க வந்திருக்கோம், ஸோ இது நம்மளால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிறது. ஸோ இந்த இதுவுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்மளால் கட்டாயம் முடியும். நமக்கு தேவையானது ஒரே ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ நம்ம சக போட்டியாளர் இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட் ஒரு நண்பர் எடுக்கிறாரு அப்படின்னா நீங்கள் இந்த மதிப்பு அவருமே படித்து தான் எடுத்திருப்பார், அவருமே இந்த புத்தகத்தை படித்து தான் எடுத்திருப்பார், அவருமே உங்களை மாதிரி யோசிச்சிருப்பார், ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு வருமானு யோசிச்சிருப்பார், எக்ஸாம் எழுத போகும்போது நம்ம பாஸ் ஆகாமனு அவருமே கட்டாயமாக யோசிச்சிருப்பார், அவருக்குமே பயம் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இதனால் வந்து இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாக யோசிக்காமல் நம்மளும் பாசிட்டிவாக வந்து கட்டாயமாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டனான ரூல்ஸு
பண்ணக்கூடியது பண்ணக்கூடாதது இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக ஒரு வெற்றியாளராக உங்களாலே வர முடியும். ஓகேங்களா? ஸோ அதற்காகத்தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.